அவங்களுக்கே தெரியாமல் கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது தான், என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பித்து இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டம் தான் இது இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பித்தோடனே பெரிய ஒரு வெற்றியாக கிடச்சிச்சு. அது அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்னு ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரையும் திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதில் வரிசையாக நல்ல படங்கள் வந்துச்சு, அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கெங்கே மிஸ் ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்களாம் வந்து திட்டினாங்க. அப்போ சரி, நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பயணத்தில் இருக்கோம். இது உள்ளார சினிமாவாக நீங்கள் அது மட்டும் தான் பார்க்குறீங்க. பர்சனலாக எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி, நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் மைண்டு அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும்னு அது சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு.